வந்ததுல இருந்து இப்படி எப்படின்னா என்ன பிரச்சனை சொன்னதானே தெரியும். டாக்டர் ஒரே இல்யூஷன் ஆகுது டாக்டர். அப்படின்னா இல்யூஷன்னா ஒரு மனுஷால் இருக்காங்களா, அதே மனுஷாலே வேற மாதிரியாவும் இருக்காங்க. யார பார்த்தாலும் டிக்டாக் பண்ற மாதிரியே இருக்குது டாக்டர். இப்ப நீங்க நார்மலா தானே உட்காந்துட்டு. ஆமா, ஆனா உங்க தலைக்கு மேல டிக்டாக் லோகோ தெரியுதே. அப்படியா தெரியுது? அத படத்துல பாக்குற மாதிரி பாத்துட்டு போக வேண்டியதானே? இல்லையே, அப்படி டிக்டாக் லோகோ பார்த்தா அவங்களை அடிச்சு கொண்டுன்னு தோணுதே. ஓ தட்ஸ் டேஞ்சரஸ். இவ்வளவு பாதிப்பார அளவுக்கு உங்க லைஃப்ல என்ன நடந்துச்சு? சம்பவம் அன்னைக்கு 3வது வாட்டியா நான் டவுன்லோட் பண்ணிருந்தப்போ என் ஃப்ரெண்டு ஒரு வீடியோ போட்டான். போயிட்டான், என்ன விட்டு போயிட்டான். உயிரை லவ் பண்ணா என்ன விட்டு போயிட்டான். அப்படியே கொலாச்சு உயிரை கையில எடுத்துட்டு போயிட்டான். அவ போனப்ப பாதி செத்துட்டேன். இப்போ உண்மையாவே சாவ போற. 10 மணிக்கு வந்து என் பாடிய பாருங்கடா. போடா, நான் சாவ போறேன்டா, போடா. ஆஹா 10 மணி ஆகணும், கொஞ்ச நேரம் தானே இருக்கு. கழுவலாம் டைம் இல்ல மச்சான, காப்பாத்தி கழுவிப்போம். ஐயோ உள்தாப்பா போட்டுக்கிறான், கன்ஃபார்ம் சூசைட் தான். ஐயோ 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 டேய் சந்தோஷே, கீழே இறங்கி வாடா. தூக்குல தொங்குற வயசாடா இது. டேய் கீழே இறங்கி வாடா. பொண்ணை தேடி போலாம், வேலை தேடி போலாம், யாராவது சாவ தேடி போவாங்கடா. சாவு தானே நம்மள தேடி வரணும். டேய் கீழே இறங்கி வாடா. இந்த நாய் குறுக்கே வந்து டைலாக் எல்லாம் பேசினேன். இது இவ்வளவு ஸ்கோர் பண்ற. இப்ப வந்து நம்ம பெருசா பண்றோம். எதுவா இருந்தாலும் வாயை திறந்து பேசுறா. மனசுல இருக்கிற பாரத்தெல்லாம் இறக்கி வைடா. அடங்காத்தா என்னடா பிரச்சனை உனக்கு? வா மச்சான், வா மச்சான், நல்ல முடிவு மச்சான். வந்துட்டாலே என் செல்லம் வந்துட்டே. என்ன அட்டாக் பண்ற நீ? ஒரு மியூசியர்னா அட்டாக் பண்ணும்போது டெலா சொல்றாங்க. உனக்கு லிப்சிங் தான். மீ இங்க நீ பண்ணு. சூப்பர். து டிக்டாக்கா? ஆமாடா, சூசைட் பண்ண மாதிரி அட்டாக் பண்ணிருந்தேன். சூசைட் பண்ணிக்கிற மாதிரியா? லாரி டிரைவர் பண்ணி விட்டு போச்சு. வீடியோ போட்டுருந்தால சூசைட் பண்ற மாதிரி, அதான் அட்டாக் பண்ணிருந்தேன். இதெல்லாமா டிக்டாக் பண்ணுவீங்க? ஆமாடா, இதெல்லாம் தானே இப்ப ட்ரெண்டா முடியும். நீ ட்ரெண்டாவே. அப்போ நீ சூசைட் பண்ணிக்கின்னு சாகலியா? தற்கொலை பண்ண லூசாடா நீ. இல்லடா லூசு, உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிற பத்தியா, அதான்டா லூசு. நீ தூக்க மாட்டின்னு சாவ போறே. நான் ஆய் போயிட்டு கழுவாமலே வந்தடா. லுங்கி எல்லாம் பிசு பிசுல ஆயி போச்சுடா. டோர் கொஞ்சம் திறந்து விடுறா, காயறதுக்கு முன்னாடி கழுவின்னு போயிடுறேன். டேய் நான் டிஸ்டர்ப் பண்ணாத. நான் ஃபுல் டிக்டாக் மூலறேன். ஒரு ஆக்டர் பண்ண போறேன், போ. என் ஃப்ரெண்டை காப்பாத்த போய் லுங்கி எல்லாம் ஒரு மாதிரி அசிங்கமா ஆயிடுச்சு டாக்டர். ஏரியா பசங்களாம் ஆயிடா ஆயிடான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ இப்ப எதுவும் இல்லையே? இப்பலாம் அந்த லுங்கி அன்னைக்கு தூக்கி போட்டேன். அடியில இருந்து நான் லுங்கியே கட்டுறது இல்ல. அட விடுப்பா, ஃப்ரெண்டு தானே. என் ஃப்ரெண்டு தான் இப்படி பண்ணான்னு பார்த்தா என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒண்ணு பண்ணா பாருங்க. வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு செவ்வறு வச்சு அவ வீட்டு வழியா போய் சர்ப்ரைஸா அவளுக்கு விஷ் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனா அவ எனக்கு கொடுத்தா பாருங்க ஒரு சர்ப்ரைஸ். நான் உன்னை திறந்து காமிக்கிறேன், அதை பார்த்துட்டு நீ போக மாட்டேன். என்ன காமிக்க போற? ஏய் சூப்பர்டி, நாளைக்கு ஃபுல்லா நம்ம தான் ட்ரெண்ட் ஆக போறோம். நீ எவ்வளவு அழகா டிக்டாக் பண்ற. போய் அந்த மீம் கிட்ட போய் லவ் பண்ற. அவன் போற மீம். நான் எங்கடா அவனை லவ் பண்ணிட்டு இருக்கேன்? அவன் தான் என்ன லவ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவனை லவ் பண்றதுல ஒரு வசதி என்ன தெரியுமா? அது எங்கன்னா உட்காந்துட்டு மீம் போட்டுட்டு இருக்கோம்.
வா நம்ம டிக்டாக் பண்ணலாம். சரி, அடுத்து நம்ம 90 ml வர பெட் சீன் பண்ணலாமா? பெட் சீனா இல்ல பெட் சீனா? ஆனா எனக்கு எதுவும் அதுல ஓகே. சரி, அதுல கொஞ்சம் இடுப்பு நல்லா தூக்கி காமினா. How dare you? How fair you? இடுப்பு இடுப்பு இடுப்பு. இடுப்பா? தோ வரண்டி. இடுப்பு இஞ்சி இடுப்பு. ஏய், என்ன 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 என்ன? ஏய், கவுண்டர் ஏய் ஏய், யாரா நீ? நான் தான் ஃபேமஸ் டிக்டாக் ஆக்டர் குருமா. ஏய், என்னடி நடக்குதுங்க? அவனை இடுப்பு தூக்கி காட்ட சொல்ற, நீ தூக்கி காட்டி ஊன்ற, நீ ஊன்ற வான்ற, எனக்கு வெளிய ஊறான ஆயிடுச்சு. இஸ் ஜஸ்ட் ஆக்டிங் ப்ரோ. ஆக்டிங்கா? என்ன இதான் ஆக்டிங்கா? இப்படி தூக்கி இப்படி தடவுறது ஆக்டிங்கா? என்னடி இது டிக்டாக் கேவலமா? கேவலம் ஒரு டிக்டாக்கா? 8 டிக்டாக் பண்ணாதான் எங்களுக்கு ஒரு லைக் கிடைக்கும். 30 செகண்ட் டிக்டாக் பண்றதுக்கு நாங்க போற அவஸ்தை எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். சுயத்துக்காக ஓடிக்கிட்டு இந்த உலகம் ஒருபோதும் எங்களுக்காக நிக்கவே நிக்காது. நாங்க எடுத்து நிக்க வைக்கணும். என்ன 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 பண்றது? லிப்சிங் இதுல கேஜிஎஃப் டைலாக். ஏய், நீ யாரா என் குருமாவை அடிக்க? நல்லா கேளு பேபி. உன் குருமாவா? அப்ப நான் யாரு? வெளியே போட மீம் கிரியேட்டர் அனாத நாய. உனக்கு எனக்கு பேக்கப்டா பார்த்தா. அவ என்ன பிரேக்கப் பண்ண கடுப்புல அவ எனக்கு அனுப்புன அந்தரங்க போட்டோவெல்லாம் நெட்ல போட்டு விட்டேன் டாக்டர். அட பாவி, அப்புறம் என்னாச்சு? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. ரொம்ப தேங்க்ஸ், உன்னால நிறைய ஃபாலோவர் வந்தாங்க சொன்னா டாக்டர். கருமே. சரி விடு, இந்த பொண்ணுல நான் வேற பொண்ணு இருக்காங்க. கேர்ள் ஃப்ரெண்ட மாத்திடலாம் டாக்டர். கூட பிறந்த அண்ணனை மாத்த முடியுமா? அவன் என்ன பண்ணான்? அவன் என்ன பண்ணா தெரியுமா? வந்ததுல இருந்து இப்படி இப்படின்னா என்ன அர்த்தம்? என்னாச்சு? சொன்னதானே தெரியும். என்ன பிரச்சனை? போதும். நான் எங்கடா லவ் பண்றேன்? அவனே லவ் பண்ணிட்டு இருக்கான். அழகா டிக்டாக் போட்டு போயிட்டு மீன் கிரியேட்டர் போய் லவ் பண்ற. அவனோ போற மீமோ. டேய், ஐயோ நான் போறேன். அவனோ போற மீமோ. டேய், நான் எங்கடா அவன் லவ் பண்றேன்? அவன் தான் ஒளிஞ்சு வந்து என்ன லவ் பண்றான். அவனை லவ் பண்ணி ஒரு வசதி இருக்குமா? அது பண்ண ஏதாவது மீன் கிரியேட் பண்ணிடுவோம். நம்ம பாட்டு ஜாலியா டிக்டாக் பண்ணலாம். அடுத்து 90 ml வர மிக்சிங் பண்ணலாம். பிட்ஸினா இல்ல பிட்ஸினா? எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகே. ஏய், அது கொஞ்சம் இடுப்பு தூக்கி காட்டலாம். How dare you? சரி. கேமரா ரோலிங். நீ யாரு குருமா வடிக்க? வெளியே போட பேபி கிரியேட்டர் அந்த பையல நான் யாரு நினைக்க மாட்டேன். பண்றது லிப்ஸிங் பஞ்சி பஞ்சி. நீ யாரு குருமா வடிக்க? குருமா ஆமாடா பேபி கிரியேட்டர் அந்த பையல. அப்ப அவங்க யாரு? ஆக்ஷன். கேமரா டிக்டாக்கா. பழுத்து கேமரா டிக்டாக்கா. டிக்டாக்